ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் அவளோட வீட்டுக்கு வரா. வேலை விஷயமா ஃபாரின் ட்ரிப் போயிருந்திருப்பா. இப்போ வீட்டுக்கு வந்ததும் அவளோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அவளோட செருப்பையும் கழட்டி விட்டுறான். அவள் கையவும் ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளை பார்த்துருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட பையனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா. அதை அவன்கிட்ட கொடுக்குறா. இதை பார்த்தது ஹீரோக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவங்க 2 பேர்கிட்டையும் ரொம்பவே கோவமாக தான் நடந்துக்குருவா. முறையாக அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, இவ ஒரு வேளை மொத்தமாக நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகிறாளோ, அதுக்காக தான் இப்படி நடந்துக்கிறாளா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவள் காடிக்கிட்ட போயிட்டு நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, அந்த மரணத்தால் மட்டும்தான் நம்மளை பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டது ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. எதுக்காக நீ அதிகமாக யோசிக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டுறா. அன்றைக்கி நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்போ கூட ஹீரோ என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, திரும்பவும் இவ எப்போ வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி அதை நினச்சி பயந்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி தான் நினச்சிட்டு இருப்பா. அவள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அவனை புரிஞ்சுக்கிறா, இந்த அளவுக்கு இவன் மேலே பாசமாக இருக்கா அப்படிங்கிறத. தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கை வந்து ஹீரோ மேலே பற்றும். அவன் டக்குன்னு எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அவள் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பா. இப்போ அவளே பார்த்துட்டு இருந்தவன் அவளை கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். அதுக்கப்புறம் என்னமோ நினச்சிட்டு அவளை கிஸ் பண்ணியிருக்க மாட்டான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவள் தூங்கி எந்திரிச்சு வரா. அதுக்குள்ள ஹீரோ இவளுக்காக நிறைய சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம இவளுக்காக காத்துட்டு இருக்கான். எப்பவுமே அவளுக்காக சமைச்சு வச்சுட்டு இவ வர்ற வரைக்கும் அவன் காத்துட்டு இருப்பான். அதெல்லாம் ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்குறா. அப்போ வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் சமைச்சு வச்சுட்டு எதையுமே சாப்பிடாம அவள் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் இந்த தடவை உட்காந்து ஹாப்பியாக சாப்பிடல. சந்தோஷப்படுறதா இல்லை வேறு எதுவும் இதுக்கு பின்னாடி எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ கூட ஒரு மாதிரி பயந்துட்டே தான் உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட கம்பெனி வந்து ரொம்பவே லாஸில் போயிருந்திருக்கும். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பான். அதே நேரத்தில் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், என்னையும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அதனால தான் ஹீரோயின் வந்து இவனை கல்யாணமே பண்ணியிருந்திருப்பா. ஆனால் அந்த நேரம் அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருந்திருக்கும். கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுதுன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்டு வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். இதுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்தே ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக நடந்துக்கிருவா. ஒரு நாள் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் போயிடுவா. இந்த விஷயம் கேள்விப்பட்டு வந்து ஊட்டி போட்டு ரொம்பவே கெஞ்சி அழுதுட்டு இருப்பான். அந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாது, இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால அந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பியானோ வாசிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதை கற்றுக்கிறதுக்காக நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே விட்டுட்டு போயிடுவா. இது போல் இவங்க கூடயே அவள் இருக்க மாட்டேன், ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே தான் ஓடிட்டே இருந்திருப்பா. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறா ஹீரோ மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிறத. அவளோட கம்பெனி லாஸ் ஆனதுக்கு காரணம் கூட அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் அது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுறா. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்பவும் ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருப்பா. அப்படி வீட்டுக்கு வந்திருக்கும் போது தான் பார்க்குறா, இவ ஒரு வாட்டி சொல்லியிருப்பா எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனோட வீட்டில் ஒரு ரோஜா தோட்டமே ஹீரோ உருவாக்கி வச்சுருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அவள் மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருந்திருக்கான் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவள் புரிஞ்சுக்கிறா. ரொம்பவே கில்ட்டாகவும் ஃபீல் பண்ணிட்டான். ஹீரோ பார்க்க வந்திருப்பா. இதுக்கு முன்னாடி அவள் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு பார்க்குறா.